தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் வேளாண்மைக்கு ஆதாரமாக விளங்கும் மண்ணின் வளத்தை காப்பது நீடித்த மற்றும் நிலையான உணவு உற்பத்திக்கும் வளம் குன்றா வேளாண்மைக்கும் இன்றியமையாதது. மண்புழுக்கள் தான் உழவர்களின் நண்பர்கள் என்பார்கள். மண்புழுக்கள் தங்களுடைய வலைகளால் மழைநீரை மண்ணுக்குள் கொண்டு சேர்க்கின்றன. ஆகவே மண்புழுக்கள் வாழும் அளவிற்கு மண் வளத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. தமிழ்நாட்டில் செம்மண், பழுப்பு நிற மண், கரிசல் மண், சாம்பல் நிற மண், வண்டல் மண் என பல்வேறு மண் வகைகள் உள்ளன. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ற பயிர் உள்ளவாறே ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற மண் வகையும் உண்டு. ரசாயன உரங்களை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்துவது, பயிர் கழிவுகள் மண்ணில் மட்காமல் இருப்பது, பண்ணை கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்யாதது போன்றவற்றால் மண்ணில் உள்ள உயிர்ம கரிம அளவு குறைவதுடன் மண் நலமும் வேளாண் உற்பத்தி திறனும் பாதிக்கப்படுகின்றன. எனவே மண்ணில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், கலர் உவர் நிலங்களை சீர்திருத்துதல், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை உயிர்ம வேளாண் முறைகளை ஊக்குவித்தல் ஆகிய செயல்பாடுகளை மேற்கொண்டு வளமான தமிழ் மண்ணை வருங்காலம் காணுமாறு தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. மண் வளத்தை அறிந்து அதற்கேற்ப சமசீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக 1 லட்சம் விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்ணல் அட்டைகள் வழங்கப்படும். கூடுதலாக உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3 லட்சம் விவசாயிகளுக்கு மண் நல அட்டைகள் ஒன்றிய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6 கோடியே 16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். மண் வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1 லட்சம் ஏக்கர் பரப்பிற்கு தேவையான தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி போன்ற பசுந்தாள் உர விதைகள், 22,000 ஏக்கருக்கு தேவையான பல்வகை தானிய விதைகள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் விநியோகிப்பதுடன் வளர்ந்த பசுந்தலைகளை நிலத்திலே மடக்கி உழுது மட்க செய்திட ஏக்கருக்கு 3000 ரூபாய் உழவு மானியமும் வழங்கப்படும். இதற்கென 63 கோடியே 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். மண் வளத்தை பாதுகாக்கும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கவும் 1 லட்சம் ஏக்கருக்கு தேவையான திரவ உயிர் உரங்கள் 4 கோடியே 50 லட்சம் ரூபாயிலும், உர பயன்பாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் நீரில் கரையக்கூடிய உரங்களும், மகசூலை அதிகரிக்க பருத்திக்கு காட்டன் பிளஸ், கரும்பிற்கு சுகர் கேன் பூஸ்டர் மற்றும் நெற்பயிரில் பூக்கும் தன்மையை மேம்படுத்தும் ரைஸ் ப்ளூம் ஆகிய பயிர் ஊக்கிகளும் 12 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் விநியோகிக்கப்படும். மாநிலம் முழுவதும் உயிர்ம வேளாண்மையை பரவலாக்கம் செய்யும் நோக்கில் 2026-27 ஆண்டில் மாநில அரசின் சிறப்பு திட்டமாக 20,000 ஏக்கரில் உயிர்ம வேளாண் முறைகளை பின்பற்றும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இது தவிர பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் உயிர்ம வேளாண்மை ஈடுபடும் உழவர்களை ஒருங்கிணைத்து 7,500 ஏக்கரை உள்ளடக்கிய உயிர்ம வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும், இயற்கை வேளாண்மை வாயிலாக மண் வளத்தை மேம்படுத்தி நஞ்சிலா உணவு உற்பத்தி செய்திட இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தில் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் 3125 ஏக்கரில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும், 7,500 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் 2ஆம் ஆண்டு செயல்பாடுகளை தொடரவும் 2026-27 ஆண்டில் 9 கோடியே 12 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.